2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல்ல மிக அதிகமாக பேசப்படும் பெயர்களில் ஒன்று திரு அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் பாதையை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இருப்பதாக பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வந்த சூழ்நிலையில இன்றைக்கு தனது எதிர்கால அரசியல் திட்டங்களை அறிவித்திருக்கிறார். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குதா தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, திரு அண்ணாமலை அவர்கள் யாரை குறிவைப்பார் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பலர் நினைப்பது போல அவரது முதல் இலக்கு திமுக அல்லது அதிமுக மட்டுமல்ல. திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல்ல மிக முக்கியமாக இலக்காக இருக்கக்கூடியது இளைஞர்களுடைய வாக்காளர்களுடைய மிக முக்கிய ஒரு சக்தியாக இருக்கணும். முதல் முறை வாக்களிக்கவர்களையும் நம்ம பக்கத்துல இணைக்கணும். கட்சி அரசியல்ல விரக்தி அடைந்து நடுத்தர வர்க்கத்தை மிக முக்கியமாக தன் பக்கத்துல இணைக்கணும் அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக இன்றைக்கு கோடிட்டு காமிச்சிருக்கிறார். அது போக திரு விஜய்க்கு வாக்களித்த மாற்றத்தை விரும்பும் மக்கள் மிக முக்கியமாக இந்த 20 நாள்களிலேயே அவர்களுக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துப்பார்கள் அப்படிங்கிறதையும் அவருடைய பேச்சில இருந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஏனெனில் இதே வாக்கு வங்கிதான் திரு விஜயின் வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்ததுங்கிறத உணர்ந்திருக்கிறார். விஜயை நேரடியாக தாக்குவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டுள்ளார். விஜய் தற்போது முதல்வராக உள்ளார் அப்படின்னா கூட நேரடியாக தனிநபர் தாக்குதல் நடத்தினால் அது அவருக்கே எதிராக திரும்பலாம் அப்படிங்கிறது அவர் இன்னைக்கு விட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெரியுது. அதனால் அவர் பின்பற்றக்கூடிய அரசியல் என்பது திரு விஜய் ஒரு நல்ல நோக்கத்துடன் வந்தார், ஆனால் நிர்வாகம் தோல்வி அடைந்தது, அனுபவமின்மை காரணமாக அரசு தடுமாறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு தோணியில இவர் கொண்டு போனா மட்டும்தான் இவருடைய விமர்சனம் எடுபடும். அதே சமயம் இவர் ஆன்டி விஜயாக ஆன்டி டிவிகேயாக மாறுறதுக்கும் திரு விஜய் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற அந்த போட்டி கோணத்தை உருவாக்குறதுக்கும் மிக முக்கியமாக இருக்குங்கிறத நம்புகிறார். அதாவது ஆன்டி விஜய் அல்லது ஆல்டர்னேட்டிவ் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமாக முனைகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.